மருத்துவம் படிக்கணும்னு ஆர்வமா இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஸ்டேட் கலந்தாய்வு மற்றும் ஆல் இண்டியா கலந்தாய்வு அப்படிங்கிற 2 வகையான கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்ப மாணவர்களுக்கு அதிகப்படியான மருத்துவ வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கலந்தாய்வுங்கிறது தான் மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி நடத்தக்கூடிய ஆல் இண்டியா கலந்தாய்வு. இந்த கலந்தாய்வின் மூலமாக அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 11,000க்கும் மேற்பட்ட இடங்கள் அப்படிங்கிறது நிரப்பப்பட இருக்கின்றது. இந்த தென் மாநிலங்கள்ல தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாநிலங்கள்ல தான் அதிகப்படியான மருத்துவ இடங்கள் அப்படிங்கிறது இருக்கின்றது. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல எவ்வளவு இடங்கள் இருக்கின்றது, எவ்வளவு மதிப்பெண்கள் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற தகவல்களை நம்ம பார்க்க போறோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த வீடியோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல எவ்வளவு மதிப்பெண்கள் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த வருடம் இடம் கிடைச்சிருக்குது, இந்த கல்லூரிகள்ல ஆல் இண்டியா கலந்தாய்வுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிற தகவல் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். எனவே மாணவர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. கடந்த வீடியோக்கள்ல 20 கல்லூரிகளினுடைய க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல மீதம் இருக்கக்கூடிய கல்லூரிகளினுடைய க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கறத பத்தியும் எவ்வளவு இடங்கள் அந்த கல்லூரியில இருந்திருக்கின்றது அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்க இருக்கின்றோம். அந்த வரிசையில இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி, சேலம். இந்த கல்லூரியினுடைய கோட் அப்படிங்கிறது 200266. இந்த கல்லூரியில 15 இடங்கள் அப்படிங்கிறது இருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 3rd ரவுண்ட் வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 13,191. ஓபிசி கேட்டகரியில இந்த ரேங்க் அப்படிங்கிறது 13,671 இருக்கின்றது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 2nd ரவுண்ட்லயே மாணவர்களுக்கு இடங்கள் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21,183. எஸ்சி கேட்டகரியில 4th ரவுண்ட்ல இந்த க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 1,28,203 எஸ்டி கேட்டகரியில 1,51,326 அப்படிங்கிறது க்ளோசிங் ரேங்காக இருக்கின்றது. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி. இந்த கல்லூரியினுடைய கோட் அப்படிங்கிறது 200267. இந்த கல்லூரியில 22 இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்காக இருக்கின்றது. இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 2nd ரவுண்ட்லயே மாணவர்களுக்கு இடம் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 18,666. ஓபிசி கேட்டகரியில 3rd ரவுண்ட்ல 19,481 அப்படிங்கிறது க்ளோசிங் ரேங்காக இருக்கின்றது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 3rd ரவுண்ட்ல 24,571 ரேங்கும், எஸ்சி கேட்டகரியில 3rd ரவுண்ட்ல 1,22,767 க்ளோசிங் ரேங்காக இருக்கின்றது. எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 1,59,625 மதிப்பெண் வரை பெற்றக்கூடிய மாணவருக்கு இடம் அப்படிங்கிறது கிடைத்திருக்கின்றது. இந்த வரிசையில் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி. இந்த கல்லூரியில 15 இடங்கள் அப்படிங்கிறது இருக்கின்றது. இந்த கல்லூரியினுடைய கோட் அப்படிங்கிறது 200268. ஜெனரல் கேட்டகரியில 2nd ரவுண்ட்லயே மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 18,079. ஓபிசி கேட்டகரியில இந்த க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 20,455 3rd ரவுண்ட்ல இருக்கின்றது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 24,371. எஸ்சி கேட்டகரியில 1,23,076. எஸ்டி கேட்டகரியில 1,68,853 க்ளோசிங் ரேங்காக இருக்கின்றது. இந்த வரிசையில் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி 200269 கோட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் கல்லூரி. இந்த கல்லூரியிலும் 15 இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்காக இருக்கின்றது. இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலும் 4th ரவுண்ட் வரலும் மாணவர்களுக்கு எல்லா கேட்டகரியிலும் இடம் அப்படிங்கிறது கிடைத்திருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 22,609. ஓபிசியில 22,877. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 24,441. எஸ்சி கேட்டகரியில 1,28,322. எஸ்டி கேட்டகரியில 1,41,662 க்ளோசிங் ரேங்காக இருக்கின்றது. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவாரூர். இந்த கல்லூரியிலையும் 15 இடங்கள் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டாவுக்காக இருக்கின்றது. எல்லா கேட்டகரியிலுமே 3rd ரவுண்ட் வரலும் மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில 18,053. ஓபிசி கேட்டகரியில 19,937. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 24,249. எஸ்சி கேட்டகரியில 1,22,247. எஸ்டி கேட்டகரியில 1,59,515 க்ளோசிங் ரேங்காக இருக்கின்றது. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம். இந்த கல்லூரியிலையும் 15 இடங்கள் அப்படிங்கிறது இருக்கின்றது. இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 3rd ரவுண்ட்ல 17,498 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. ஓபிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் க்ளோசிங் ரேங்க் 18,306. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 23,901. எஸ்சி கேட்டகரியில 2nd ரவுண்ட்ல 1,21,757. எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 1,55,114 ரேங்க் வரை பெற்றிருக்கக்கூடிய மாணவருக்கு விழுப்புரம் அரசு மருத்துவக்
மருத்துவக் கல்லூரியில இடம் அப்படிங்கிறது கிடைத்திருக்கின்றது. இந்த வரிசையில் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி ஐஆர்டி பெருந்துறை மெடிக்கல் காலேஜ். இந்த கல்லூரியினுடைய கோட் அப்படிங்கிறது 200272. 15 இடங்கள் ஆல் இந்தியா கலந்தாய்வுக்காக இருக்கின்றது. இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலும் தேர்ட் ரவுண்ட்ல அனைத்து கேட்டகரி மாணவர்களுக்கும் இடம் அப்படிங்கிறது கிடைத்திருக்கின்றது. ஜெனரல் கேட்டகரியில க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 16,118. இந்த ரேங்க் ஓபிசியை பொறுத்தவரையிலும் 17,184ஆகவும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 22,490ஆகவும், எஸ்சி கேட்டகரியில 1,18,043ஆகவும், எஸ்டி கேட்டகரியில 1,44,964 இருக்கின்றது. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி கேஏபி விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரி திருச்சிராப்பள்ளி. இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலும் 23 இடங்கள் அப்படிங்கிறது இருக்கின்றது. கோடு பாத்தீங்கன்னா 200273. இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரியில 4th ரவுண்ட் வரலும் மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிறது 22,826. ஓபிசி கேட்டகரியில இந்த ரேங்க் அப்படிங்கிறது 15,032ஆகவும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் தேர்ட் ரவுண்ட்ல 23,512, எஸ்சி கேட்டகரியில 1,28,597, எஸ்டி கேட்டகரியில 1,66,464 க்ளோசிங் ரேங்காக இருக்கின்றது. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி கன்னியாகுமரி மெடிக்கல் கல்லூரி ஆசாரிப்பள்ளம். இந்த கல்லூரியில ஜெனரல் கேட்டகரியை பொறுத்தவரை செகண்ட் ரவுண்ட்லயே மாணவர்களுக்கு இடம் அப்படிங்கிறது பூர்த்தி அடைந்திருக்கின்றது. க்ளோசிங் ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13,410. ஓபிசி கேட்டகரியில 15,486, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 24,155 தேர்ட் ரவுண்ட்ல க்ளோசிங் ரேங்காக இருக்கின்றது. எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் தேர்ட் ரவுண்ட்ல 1,20,046, எஸ்டி கேட்டகரியில 1,57,206 க்ளோசிங் ரேங்காக இருக்கின்றது. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை. 200275 அப்படிங்கிறது இந்த கல்லூரியுடைய கோட் அப்படிங்கிறது. இந்த கல்லூரியில 38 இடங்கள் அப்படிங்கிறது ஆல் இந்தியா கோட்டாவுக்காக இருக்கின்றது. இந்த கல்லூரியில ஜெனரல் கேட்டகரியில செகண்ட் ரவுண்ட்லயே மாணவர்களுக்கு இடங்கள் பூர்த்தி அடைந்திருக்கின்றது. ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1585. ஓபிசி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் இந்த ரேங்க் அப்படிங்கிறது 1247க்கு நிறைவடைந்திருக்கின்றது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரையிலும் 5158 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கும், எஸ்சி கேட்டகரியில 9393 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கும், எஸ்டி கேட்டகரியில 1,29,968 ரேங்க் வரை பெற்ற மாணவருக்கு மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கின்றது. மாணவர்களே, இதுவரை 30 அரசு மருத்துவ கல்லூரிகளினுடைய க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கிறதையும், அந்த கல்லூரியில எவ்வளவு இடங்கள் இருக்குது அப்படிங்கிற தகவல்களை நம்ம பார்த்தோம். மீதம் இருக்கக்கூடிய 8 கல்லூரிகளினுடைய க்ளோசிங் ரேங்க் என்ன அப்படிங்கிறதையும், எவ்வளவு இடங்கள் அந்த கல்லூரியில இருக்கின்றது அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம்.